இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்கள சுத்தி இருக்க ஒரு எனர்ஜியோட உண்மையான காதலோட ஆழம் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். இது யாரோட எனர்ஜியா வேணா வரலாம். எந்த பக்கம் இருக்கிற எனர்ஜி வேணா உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். எது பொருந்துதோ அந்த பக்கத்த உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் இருக்கவங்க உங்கள சுத்தி இருக்க யாரோ ஒருத்தங்களோட எனர்ஜி. அது வந்து உங்களோட ம் இப்போ இருக்க கரண்ட் பெர்சனா இருக்கலாம், பாஸ்ட் பெர்சனா இருக்கலாம், இல்லைனா வந்து உங்க ஃப்யூச்சரில் வரப்போகிற பெர்சனா கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா, அன்ரெக்வெட்டட் லவ், எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். யாரோ ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் வரத பிரபஞ்சம் தடுத்திருக்காங்க. அது வந்து தேவையில்லாத காதல் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது இங்கே கார்ட்ஸ். அவங்க உங்ககிட்ட காதலை சொல்ல வரத பிரபஞ்சம் வந்து தடுத்துட்டாங்க. இட்ஸ் அ பிளாக்ட் எனர்ஜி. நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம் பிரபஞ்சம் சொல்லி, இல்லை அவங்க வந்து பிளாக்ட். உங்ககிட்ட வந்து காதலை சொல்ல முடியாது. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். நீங்கள் காதலிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அவங்க உங்களை நோக்கி வரதுக்கு தான் தடை. ஸோ நான் இது வந்து நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் இந்த சைடு உங்களுக்கு பொருந்துன்னா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து சேஃப் ஃபார் யூ டு லவ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திஸ் குட் பி த ஒன். இதுதான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி. ஸோ ஒரு அன்ரெக்வெட்டட் லவ்னா தேவையில்லாத காதல். தேவையில்லைன்னா சுத்தமாக தேவையில்லாத காதல். அந்த தேவையில்லாத காதல் உங்கள் வாழ்க்கையில் வரத பிரபஞ்சம் தடுத்தாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு காதலிக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான விஷயம். அதனால் ஏன் அது பாதுகாப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பர்சன் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். நீங்கள் காதலிக்கிறதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த பர்சனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லைனா வந்து இவங்க ஏதாவது தடைகளை உண்டு பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிரபஞ்சம் சொல்கிறாங்க தடைகளை அவங்க உண்டு பண்ண போகிறது இல்லை. அவங்களுக்கே நாங்கள் தடை உண்டு பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டிவைன் லவ், இல்லை டிவைன்லி ப்ரொடெக்டட் கனெக்ஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம். ஒன் செகண்ட். ஓகே, இப்போது நான் 2 எனர்ஜி கிளாரிஃபை பண்ண போகிறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு காம்படிஷன். நான் எப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாலும் அது சங்கீதம் பாட ஆரம்பிச்சது. இது வந்து லாயல் ஹார்ட். பார்க்கலாம், நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு உங்கள் காதலோட நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. இட்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ரொம்ப மேபி இந்த பர்சன் அவங்களோட எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல கொஞ்சம் தடை இருக்கலாம். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்கள் கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க யூ ஆர் ப்ரொடெக்டட். அதனால தான் சொல்கிறாங்க இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ்னு. காதலிக்கிறதுல உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியுமா, அதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிரபஞ்சம் தெளிவாக ஆன்சர் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. இது வந்து மேபி காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்னீக்கி எனர்ஜி. உங்களை வந்து ரொம்ப சின்னதாக நினச்சிட்டாங்க, ரொம்ப அற்பமாக நினச்சிட்டாங்க. ஆனால் இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலி வந்து இந்த பாம்பை ஏமாற்றி அதை அழிச்சிடும். அதுதான் இதோட ஸ்டோரி. அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப சின்ன எலி, அவங்க வந்து பாம்பு உங்களை வந்து ஒரே தடவையில் முழுங்கிடலாம். அந்த மாதிரி ஏதோ மனப்பால் குடிச்சிட்டு இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ட்ரை பண்ண போகிறாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஆரம்பத்திலே தடுத்துட்டாங்க. அதனால் சப்போஸ் இந்த பர்சன் ஏதாவது முயற்சி பண்ணாலும் யூ ஆர் சேஃப், யூ ஆர் செக்யூர்ட். அதனால் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. Trust the intuition, trust the sign. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகான, இது வந்து ஸ்னோ ஒயிட். இப்போ உங்கள் நிலமை அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பாஸில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் லைஃப் கண்டிப்பாக ஒரு பாஸில் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் உங்களை சுற்றி ட்ரஸ்ட் த சைன்ஸ். உங்களுக்கு சைன்ஸ், மெசேஜஸ், மேபி இந்த மாதிரி ரீடிங்ஸ், நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் காதலுக்கு ஃபேவராக வரது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும்.
ஏன்னா உங்கள் காதலில் உங்களோட நியாயமான உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட உங்களுக்கு இருக்க காதலில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஜஸ்ட் காம் டவுன். இந்த மாதிரி ஏதாவது தடைகள் வரும்போது, இது தடை பார்த்தீங்கன்னா, உங்கள் காதலுக்கு தடை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து பொறாம பிடிச்ச எண்ணமா இருக்கலாம். இல்லைனா வந்து எனக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நான் உன்னை அழிக்காமல் விட மாட்டேன். ஏன்னா பாம்பு பார்த்தோம். பாம்புக்கிட்ட எலி மாட்டினா என்ன ஆகும்? உடனே சாப்பிட்ரும். இது மாதிரி தான் இந்த பர்சன். நான் வந்து பெரிய ஆள், நான் பெரிய அப்பா டக்கர், நான் உன்னை வந்து அழிச்சிடுவேன், உன் காதலை அழிச்சிடுவேன். இந்த பர்சன் வந்து ரொம்ப மனப்பால் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ மனப்பால் குடிச்சிட்டு உங்களோட காதலை அழிக்கிறதுக்கு இல்லைனா உங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நினச்சா போதும், பிரபஞ்சம் சொல்கிறாங்க நாங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். இந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் இந்த பவரில் நிற்கிறீங்க, இந்த மாதிரி தொலைஞ்சு போயிடணும். இட்ஸ் லைக் உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியக்கூடாது. இதை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் மட்டும் தனியாக பண்ணலை. இங்கே வந்து ஒரு காமிக் எனர்ஜி பின்னாடி இருக்காங்க. உங்களோட பர்சன் ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். இல்லை, எனக்கு அதில் வேற ஒரு ஸ்டோரி கிடச்சிது. பட் அது வந்து நான் இந்த ரீடிங்கில் கொண்டு வர விரும்பலை. அதனால தான் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. 2 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் வந்து உங்களை கார்னர் பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்த கனெக்ஷனை கட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நீங்களும் சரி, உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட்டும் சரி, அவங்க சிசர் இப்படி கொண்டு வர அந்த கேப்பில் 2 பேரும் பூந்து வெளியில் போயிட்டீங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். 2 பேரும் ரொம்ப ஸ்மார்ட், இல்லைனா ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியோட சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க, ஏதோ உங்களையும் உங்களோட கனெக்ஷனையும் அழிக்கிறதுக்கு. டெம்பரன்ஸ், நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. 4:20 மார்னிங் டைம் 4:20 இல்லை ஈவினிங் டைம் 4:20. பொறுமையாக இருங்க. அரௌண்ட் இந்த டைமில் வந்து உங்களுக்கு மேபி உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ் கிடைக்கலாம், இல்லைனா உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிட்டேருந்து கால் வரலாம். குயின் ஆஃப் பர்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா 2 பேத்தோட ஹாஃப் சேர்ந்த ஒரு முழு இதயமாக மாறுது. அப்படி தான் நீங்களும். உங்களுக்கும் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இட்ஸ் லைக் ஒரே ஒரே இதயத்தில் 2 பீஸ், 2 பாகங்கள். அந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, யாரோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அவங்க கர்மா என்னமோ அதை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. பிரபஞ்சம் அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டாங்க தெளிவாக, உங்கள் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் உங்களோட வேலை. நீங்கள் உங்களை கொஞ்சம் கூட இவங்க அப்படி பேசுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக 2 ஆஃப் கப்ஸ். காதல் காதல் காதல், உங்கள் காதல் ரொம்ப செக்யூர். பிரபஞ்சம் வந்து அது தெளிவாக சொல்லிட்டாங்க. வேறு வந்து இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. கிங் ஆஃப் பர்ட்ஸ், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். உங்கள் வாழ்க்கையில் வரப்போது ரொம்ப ஸ்டேபிளான காதல், ரொம்ப நிலையாக இருக்க போகிற காதல். அதே சமயம் நீங்கள் இனிமேல் படிப்படியாக மேலே தான் போக போகிறீங்க, கீழே போக போகுது. இந்த பர்சனுக்கு எல்லாமே தெரியும். மேபி நீங்கள் நேசிக்கிறவங்க ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், இல்லைனா வெல்தி. ஏன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி வெல் செட்டில்டு, வெல்தி. இந்த பர்சன் அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேபி இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப பொறாமல் இருக்குது, இல்லைனா வந்து சம்திங் இந்த பர்சனுக்கு ஒரு விஷம் கலந்த எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜி தான். உங்களை எப்படியாவது பிளாக் பண்ணணும், இந்த காதல் எப்படியாவது உடைக்கணும். இது வந்து அவங்க தனியாக கூட ப்ளே பண்ணல. இங்கே பாருங்கள், கோ டிபெண்டன்சி. இந்த பர்சனுக்கு வந்து யாரையாவது சார்ந்து இருக்கிற பழக்கம் இருக்குது. காமிக் எனர்ஜியோட சேர்ந்து பிளான் பண்ணுறது, அடுத்தவங்களோட சேர்ந்து பிளான் பண்ணுறது, சுய புத்தி கிடையாது. அதனால தான் பிரபஞ்சம் இந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டாங்க உங்ககிட்ட இருந்து. உங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் காதல் வாழ்க்கையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில் கிளம்பிட்டீங்க. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். சரிடா, எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சுட்டு எதையோ பண்ணுங்கள், நாங்கள் வரோம், டட்டா பை பை அப்படின்னு நீங்கள் இந்த பக்கமாக கிளம்பிட்டீங்க. அதுதான் இந்த பார்த்தீங்கன்னா சல்லுன்னு பறந்துட்டீங்க 2 பேரும். நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. ஆட்டம் முடிஞ்சுதா? பிரபஞ்சம் சொல்கிறாங்க கேம் ஓவர். ஃபைவ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. துரோகம். இந்த பர்சன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்லாம், இல்லைனா ஓ மை காட் திரும்ப தேர்ட் பார்ட்டியோட.
இந்த பர்சன் ஏற்கனவே நிறைய துரோகங்கள் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க தேர்ட் பார்ட்டியோட சேர்ந்து. ஃபூல் நீங்கள் அதனால தான் இங்கே வந்து இது வந்து உங்கள் வாழ்க்கையோட புது ஆரம்பம். இனிமேல் இந்த பர்சனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தேர்ட் பார்ட்டியோட சேர்ந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். இட்ஸ் லைக் இந்த பர்சனுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி 2 தடவை வந்துருச்சு. ஸோ இந்த பர்சன் நீங்கள் நம்பவே முடியாது, ஃப்ராடு. நீங்கள் இதுலேருந்தெல்லாம் ஹீல் ஆகி தான் வரீங்க, இல்லைனா வந்து யூஆர் ப்ரொடெக்டட். மேபி இந்த பர்சன் உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம், இல்லைனா நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ், ஏதோ ஒரு விஷயம் உங்களை உங்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. இப்போ யூஆர் இன் பிரேக் பாஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இருக்கீங்க. அடுத்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போது புது ஆரம்பம் தான். நீங்கள் இந்த பாஸ் கஃபன் அவங்க உங்களை வந்து ஃபுல்லாக சமாதானி கட்டிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஒரு உண்மையான காதல் வந்து உங்களை அந்த ஒரு பாஸ்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் இங்கே பாஸ் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போது நீங்களாக இந்த காதல் இல்லாமல் உங்களால் இந்த இடத்துலேருந்து வெளியில் வர முடியாது. இட்ஸ் லைக் கர்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த காதல் தான் வந்து உங்களை இந்த இந்த நிலைமையிலேருந்து மீட்டெடுக்க போகிறாங்க. த ட்ரூ ஜென்யூன் லவ். மேபி அந்த காதலோட முதல் முத்தம் உங்களை வந்து உயிர்ப்பிச்சு எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனா வந்து அது உங்களுக்கு திரும்ப உங்கள் உணர்வுகளை மீட்டு கொடுக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ இந்த காதலும் இந்த காதலோட எனர்ஜியும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? ஓ மை காட், கார்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங். த வேர்ல்ட் கார்டு. உங்கள் உலகம் ரொம்ப செக்யூர்ட். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகான ஒரு உலகத்தை வச்சிட்ருக்கீங்க. உங்கள் உலகம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். மேபி நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லோரும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அது 5 of Cups வந்து திரும்பிடுச்சு. இந்த பர்சன் வந்து ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் இனிமேல் இந்த காதலுக்காக காத்துட்ருக்கிறது, காதலுக்காக வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ராமாக்குள்ளெல்லாம் போக மாட்டீங்க. இனிமேல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக காதல், கல்யாணம், உங்கள் வாழ்க்கை முன்னாடி போயிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ண போகிறீங்க. தட்ஸ் இட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு ரெட்டை வாழ்க்கை. இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டியோடு சேர்ந்து இதெல்லாம் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே உங்களை மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு இந்த தடவை அவங்க வந்து விரும்பலை. நான் வந்து ஏதாவது பண்ணி இந்த தடவை நான் ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன். இந்த பர்சன் ஏற்கனவே உங்களுக்கு துரோகம் பண்ணியாச்சு, தேர்ட் பார்ட்டியோடு சேர்ந்து ஓவராக கும்மாலம் போட்டாச்சு, ஆடியாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்கே ஒட்ட வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் உடஞ்சி செதறி சில்லாக ஆகிடுச்சு. ஆனால் திரும்ப இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால் அதை ஒட்ட வைக்க முடியும். இந்த முட்டாளுங்க புரியாதவங்க வந்து இந்த தடவை சொன்னாலும் அவங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்கள். அந்த எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். ப்ராப்ளம் சொல்லிட்டு, நீ தானடா உடைச்ச, நீயே திரும்ப ஒட்ட வைக்க ட்ரை பண்ண, எப்படி நடக்கும் அப்படின்னா, இல்லை நான் ஒட்ட வச்சே தீருவேன் அப்படின்னா உன் தலையெழுத்து அப்படின்றாங்க. அதனால தான் இங்கே பிளாக்கேஜ் எனர்ஜி. அடிக்ஷன். இந்த பர்சனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. நேம் இட். ட்ரக்ஸ், உமனைசர், அடிக்ஷன். ஸோ இந்த பர்சனுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல் கேரக்டர் இருக்கனால தான் டிவைன் ஃபெமினன் எனர்ஜியை கேட்குறாங்க. ஸோ பிரபஞ்சம் என்ன விளையாடுறியா அப்படின்னு. யூஆர் ஸோ செக்யூர்ட். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. பட் உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ வார்னிங் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் உங்கள் காதல் வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இட்ஸ் ஸோ செக்யூர்ட், ஸோ பியூட்டிஃபுல். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.